எத்தனையோ துக்கம், வேதனை, பாரங்களை உள்ளத்துல சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள பார்த்து இயேசுடைய துக்கத்தை மாற்றுவாரு, உங்களுக்கு சமாதானம் தருவாரு, உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், பயப்படாதங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை பேசலாம்ல. அது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஊழியம். காயப்பட்டவங்களை காயம் கட்டுவது, சோர்ந்து போனவங்களை பலப்படுத்துவது, சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவரை அறிமுகப்படுத்துவது. அவ்வளவுதான், சிம்பிளி. இயேசுவை அறிமுகப்படுத்துங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்க. அவருக்கு ஊழியம் செய்யணுமானா நமக்கு ஒரு வல்லமை வேணும். அதனால தான் ஆவியிலே அனலா இருங்கள். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள அனலா இருக்கணும். தேவன் தம்முடைய ஆவியை தந்துட்டாரு. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அந்நிய பாஷை பேசுறேன்னு அது போதாது. ஆனா தினமும் தெய்வ சமூகத்துல காத்திருந்து அந்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். ஒரு நெருப்பு இருந்தா அந்த கங்கு இருக்கும், அந்த தழல் அது கொழுந்து விட்டு எரியணும், ஊதணும்ல. அப்ப எப்பவும் கொழுந்து விட்டு எரியணும். அது மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும். அதுக்குதான் ஜெபம். நீங்க ஆவில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பலன் வல்லமை உண்டாகும். அப்ப ஈஸியா இயேசுவை பற்றி அறிவிக்க முடியும். இன்றைக்கு நீங்க யாருக்கும் சொல்ல போறீங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, ரட்சிக்கப்பட போறாங்க. ஆவியில அனலா இருங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த மகன் மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியில அனலா இருக்க பலப்படுத்தும்.